ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரெட் ஸ்வீட் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸிங்க. நாங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரபடி செய்கிறதுக்காக தான். பாலில் வந்து பாலாட ஏடு கட்ட கட்ட நம்ம வந்து அதை கலரி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா பாத்திரத்தில் அப்படியே வந்து சைட்லேயே ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஏடு கட்ட கட்ட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பாலில் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா பாலை வந்து திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு பாலோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ரபடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேஷ்யூ, பாதாம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து நம்ம ஏலக்காய், பாதாம், இது கேஷ்யூ, இது எல்லாத்தையுமே வந்து பவுடராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்ல பவுடராக. பாருங்கள், பால் வந்து நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாலோட எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பாலோட நல்லா சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா பால் நல்லா திக்காயிடும். இதுக்கு வந்து நமக்கு பால் காயறது தாங்க ரொம்ப டைம் எடுக்கும். மற்றபடி ஸ்வீட் செய்கிறது ரொம்பவே ஈஸி. பால் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல சர்க்கரையை போட்டு கலந்து விடக்கூடாது. பால் நல்லா திக்கானதுக்கப்புறமா தான் சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நட்ஸும் வந்து கொஞ்சமாக பாலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அது நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாதாம் பவுடர் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டோன்னா அது இன்னும் நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் சுகர் சிரப் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து 4 கார்னர்ஸ்லேயும் அந்த ப்ரௌனாக இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து நெய்யில் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சமாக போட்டுட்டு அதில் நல்லா ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து சூடாக போட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் போடக்கூடாதுங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு செகண்ட் போட்டுட்டு நம்ம அதை வந்து டிப் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம ரபடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் அந்த ரபடி போட்டு வச்சுட்டு அது மேலே நமக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் வந்து வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க, அந்த நட்ஸ் பவுடரையும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஷாய் துக்ரா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.